அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம சேனல்ல ரெகுலரா ஹெல்த் ரிலேட்டடான ஒரு நோயிலிருந்து எப்படி சித்த மருத்துவம் மூலமாக வெளிய வர்றது, அதை எப்படி தீர்க்கிறது, அதற்கான மருத்துவ முறைகள், மருத்துவ கன்சல்டேஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பரா நம்ம பண்ணிட்டுருக்கோம். நம்ம கான்டாக்ட் நம்பர்ல அழைக்கிறப்போ தேவையான விழிப்புணர்வுகள குடுத்துட்டுருக்கோம். இப்ப இந்த மாதிரியான சூழ்நிலையில ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இன்னும் நெறைய மக்கள் மத்தியில தெளிவான புரிதல் இல்லாம, தேவையில்லாத நேர வீண் செலவுகள், தேவையில்லாத பணச்செலவுகள் இந்த மாரியான விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. ஸோ, இத நம்ம அறவே வந்து தவிர்க்கணும். இது ஒரு எளிமையான ஒரு பாதைய உருவாக்கி குடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு விழிப்புணர்வு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏசூஸ்பெர்மியா. சார் ஏசூஸ்பெர்மியானா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக நம்மளுடைய செல்ஸ் அணுக்கள் நிலைய பார்க்கிறப்போ, கம்ப்ளீட்டா 0 அப்படின்ற நிலைமையில இருக்கும். ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க நார்மலான ஸ்பெர்ம் செல்ஸ் அப்படின்றது உங்களுக்கு நெறைய நெறைய நல்ல ஹெல்த்தியான செல்ஸ் இருக்கும். பட் ஏசு அப்படின்றது கம்ப்ளீட் ஏ அப்படின்றது ஆப்சன்ஸ் ஆஃப் ஜூஸ்பெர்மியா. ஸ்பெர்ம்ஸ் கம்ப்ளீட்லி ஆப்சன்ஸா இருக்கக்கூடிய நிலை தான் இந்த விஷயத்த நம்ம சொல்றோம். இது எப்படி சார் மேஜர் 2 விஷயம் தாங்க. ஒண்ணு செக்ரேட்டரி ஏசூஸ்பெர்மியா அப்படின்னு சொல்லலாம். அல்லது அப்ஸ்ட்ரக்டிவ் ஏசூஸ்பெர்மியா அப்படின்னு சொல்லலாம். சரி, செக்ரேட்டரினா என்ன? அப்ஸ்ட்ரக்டிவ்னா என்ன அப்படின்றத தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். செக்ரேட்டரி அப்படின்றது ஏதாவது கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூஸ்னால கம்ப்ளீட்டா டெஸ்டிகல்ஸ் விதை பைகளிலிருந்து ஸ்பெர்ம் செல்ஸ் வந்து சுரக்க முடியாத, சுரக்கக்கூடாத அல்லது அந்த சுரப்பை விஷயத்த கம்ப்ளீட்டா சப்போர்ட் பண்ண இயலாத ஏதோ ஒரு நிலை அப்படின்றது. அப்போ அந்த இடத்துலேருந்து கம்ப்ளீட்டான ஒரு நல்ல ஸ்பெர்ம் செல்ஸ் அப்படின்றது செக்ரேட்டரி ஏசூஸ்பெர்மியாவிலிருந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதை தான் செக்ரேட்டரி ஏசூஸ்பெர்மியா அப்படின்றத சொல்கிறோம். சரி, இதே அப்ஸ்ட்ரக்டிவ் ஏசோஸ்பெர்மியா அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது ஏதாவது ஒரு நிலையில, ஏதாவது ஒரு வழியில், ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வீக்கமோ, ஒரு அலர்ஜியோ, ஏதாவது ஒரு வெரிகோசீல் சம்மந்தமான விஷயங்களோ, அல்லது எபிடடைமஸ்ல ஏதாவது இன்ஃப்ளமேஷனோ, முன்னாடி ஏற்பட்ட ஏதாவது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ, வைரல் இன்ஃபெக்ஷனோ, அல்லது ஏதாவது சின்ன இன்ஜுரியோ, இதனால ஒரு செல்ஸ் ஒரு இம்மெச்சூர்டா அல்லது தற்காலிகமாக ஏதாவது ஒரு விஷயம் வெளிய வராம இருக்கு அப்படின்னா, அத அப்ஸ்ட்ரக்டிவ் இறுக்கி பிடித்த நிலை அப்படின்னு சொல்லலாம். அப்ஸ்ட்ரக்டிவ் இதனால வெளிய வரல. அப்ஸ்ட்ரக்டிவ் ஏசோஸ்பெர்மியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ, இதுதான் விஷயங்க. ஸோ, நான் படித்த பிஎஸ்எம்எஸ், எம்டி பட்டம் பெற்ற சித்த மருத்துவர். இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் ஓரியன்டடாவும், ஃபெர்டிலிட்டி மற்றும் பல்வேறு நோய்கள் சார்ந்து நெறைய விழிப்புணர்வுகளும், மருத்துவ முறைகளையும் குடுத்துட்டு இருக்கோம். ஸோ, தெளிவான ஆலோசனைகள் ஆல் ஓவர் இந்தியா எல்லா லாங்குவேஜஸ்லயும் புரொவைட் பண்றோம். ஸோ, நெறைய காமனா கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இதா இருக்கிறதுனால, அத ஒரு வீடியோவா உங்களுக்கு விழிப்புணர்வு சார்ந்த விஷயத்த கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். சரி சார், இப்போ ஃபர்ஸ்ட்டு பேஷண்ட் ஹிஸ்டரிய பார்க்கணும். பேஷண்ட் ஹிஸ்டரி அப்படின்றது பேஷண்ட்டுக்கு ஒரு பெயின்ஃபுல் இருக்கு. எஜாகுலேஷன் சமயத்தில நம்மளுடைய அணுக்கள் வந்து வெளிய வர சமயத்தில வலி இருக்கு. அல்லது பிளட் ரெட்டிஷ்னஸ் லைட்டா ரெட் டிஞ்ச் வந்து கலந்திருக்கு சார். அல்லது முன்னாடி ஏதாவது எனக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்திருக்கு, அடிபட்டிருக்கு, சர்ஜரி ஏதாவது பண்ணியிருந்திருக்காங்க. இந்த மாரி ஏதாவது ஹிஸ்டரி இருக்கு அப்படின்னா, இது வந்து அப்ஸ்ட்ரக்டிவ்க்கான காரணமா இருக்கலாம். அதுக்கு அடுத்தது செக்ரட்டரி அது வந்து நான் அப்ஸ்ட்ரக்டிவ்னு சொல்லுவோம். செக்ரட்டரி ஏசோஸ்பெர்மியால சிம்ப்டம்ஸே பேஷண்ட் இருக்காது. பட் ஆனா, டெஸ்டிகுலர்ல இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்திருக்கலாம். மேபி இருந்திருக்கலாம். அடிபட்டிருக்கலாம். ஏதாவது கீமோவோ அல்லது ரேடியேஷன்ஸோ ஏதாவது ரேடியேஷன் சம்மந்தமான விஷயத்தில வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க, இப்படிலாம் ஏதாவது மருந்துகள் எடுக்கிறதுனாலயோ, இதனால ஸ்பெர்மடோஜெனிசிஸ் ஸ்பெர்ம்ஸ் வந்து புரொடக்ஷன் ஜெனிசிஸ் அப்படின்னா புரொடக்ஷன் ஆகுறது. புரொடக்ஷன்லேயே பிரச்சனை இருக்கிறது தான் நான் அப்ஸ்ட்ரக்டிவ் அதாவது செக்ரட்டரி ஏசோஸ்பெர்மியான்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது வால்யூம பார்க்குறோம். டெஸ்டிகுலர் வால்யூம். டெஸ்டிகுலர் வால்யூம் அப்படின்றது கிரேட்டர் தென் 16 எம்எல்க்கு மேல இருக்குது. அதாவது ஐ மீன் உங்களுக்கு வால்யூம் வந்து பார்க்குறப்போ 16 மைக்ரோ லிட்டருக்கு மேல இருக்குது. அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நார்மலான கன்சிஸ்டன்சில செமனோட புரொடக்ஷன் வந்து நார்மலான கன்சிஸ்டன்சில இருக்கு அப்படின்றப்போ, அது வந்து அப்ஸ்ட்ரக்டிவான ஏசோஸ்பெர்மியா அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இதே இந்த 16 எம்எல்க்கு கீழ குறைவா இருக்குது அப்படின்னா, டெஸ்டிகுலர் வால்யூம் வந்து சற்று அதனுடைய கெப்பாசிட்டி அப்படின்றது கொள்ளளவு அப்படின்றது குறைவா இருக்கு. அதனால தான் உங்களுக்கு அவுட்புட்டுமே குறைவா இருக்கு. ஸோ, இந்த இடத்துல டெஸ்டிகுலர் ஃபெயிலியர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத தான் கணிக்கிறோம். கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹார்டா இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து டெஸ்ட் ரிப்போர்ட்ட வந்து பார்க்குறப்போ, அம் அதிலேயே குடுத்திருப்பாங்க. அதாவது ஃபூமி அல்லது லேட்டன்ட் அல்லது லான்ஸ்லேட்டர் அந்த மாரி ஒரு சில விஷயங்கள் அதில நோட் பண்ணியிருக்கோம். ஸோ, இதுதான் இந்த விஷயமா நம்ம வந்து பார்க்குறோம். பேஷண்ட் பிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்றபோது ஒரு சில அப்ஸ்ட்ரக்டிவா இருக்கிற பேஷண்ட்டுக்கு அப்ஸ்ட்ரக்டிவ்ன்றது நம்ம எளிமையா கையாளக்கூடியது. அப்ஸ்ட்ரக்டிவா இருக்கிறப்போ எபிடடைமஸ்ல சின்னதா வீக்கம் இருக்கலாம். அல்லது பேஷண்ட் வலி இருக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு தொட்டு உணரும்போது ஒரு சூடு இருக்கக்கூடிய நிலையோ, அல்லது வேற ஏதாவது சிஸ்ட் ஏதாவது ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றப்போ, இது அடுத்தடுத்த எக்ஸாமினேஷன் பண்ணும்போது நமக்கு இதில தெரியலனாலும் ஏதாவது சின்ன சிம்ப்டம்ஸ் நம்ம வந்து உணர முடியும்.
இதே செக்ரட்டரி ஏசோஸ்பெர்மியால பார்த்தீங்கன்னா, எந்த இதுவுமே இருக்காது. சம்டைம்ஸ் வெரிகோசெல் ப்ரெசென்ட்டா இருக்கலாம். இவ்வளோதான் விஷயம் இருக்கும். ஸோ இதுதான் செக்ரட்டரிக்கும் அப்ஸ்ட்ரக்டிவ்க்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்றத முன்னாடியே சொல்லியிருக்கேன். செமன் அனாலிசிஸ் பார்க்குறப்போ, அதாவது அப்ஸ்ட்ரக்டிவ் இருக்கிற கேஸுக்கு சம்டைம்ஸ் நார்மலா இருக்கலாம். அல்லது வெளியே வரக்கூடிய வால்யூம்ன்றது குறைவா இருக்கும். கூடவே ஃப்ரக்டோஸ்னுடைய அளவு குறைவா இருக்கலாம். பிஹெச் வந்து அசிடிக் பிஹெச், அதாவது லெஸ் தென் 7ல வந்து மெயின்டெயின் ஆகும். இதனால வரக்கூடிய ஒரு சில ஏசோஸ்பெர்மியா இருக்கும். அசிடிக் பிஹெச்ல இருக்கிறப்போ ஸ்பெர்ம் செல்ஸே கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப அமிலத்தன்மையா இருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா, செக்ரட்டரி நான் அப்ஸ்ட்ரக்டிவ் ஏசோஸ்பெர்மியால பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிஹெச் அப்படின்றது மோர் தென் 7ல இருக்கும். எஜாகுலேஷன்ல நார்மலா தான் இருக்கும். ஆனா ரொம்ப அல்கலைன் இருக்கிறனால அங்கேயும் ஏசோஸ்பெர்மியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே ஹார்மோனல் ப்ரொஃபைல் பார்க்குறப்போ, அப்ஸ்ட்ரக்டிவ் ஏசோஸ்பெர்மியா எளிதில் அணுகி எளிதில் சரி பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்றது நார்மலான விஷயங்கள் எல்லாமே இருந்தாலும், எஃப்எஸ்ஹெச்சோ, எல்ஹெச்சோ, லூட்டினைசிங் ஹார்மோனோ, டெஸ்டோஸ்டிரானோ, புரோலாக்டினோ, இன்ஹிபினோ இந்த மாரி எதுலயாவது ஆல்டரேஷன் இருக்கான்னு பார்க்கணும். மைல்டா ஆல்டரேஷன் இருக்கலாம். இன்ஹிபின் பொறுத்தவரை மோஸ்ட்லி இந்த அப்ஸ்ட்ரக்டிவ்க்கு மேக்ஸிமம் நார்மலா தான் இருக்கும். இதே செக்ரட்டரி பொறுத்தவரை இன்ஹிபின்ல பிரச்சனை இருக்கும். இன்ஹிபின் பிரச்சனை இருந்தா, நம்மளோட டெஸ்டிகல்ஸ்ல இருக்கக்கூடிய விதைப்பைகள்ல இருக்கக்கூடிய செர்டோலி செல்ஸ் அப்படின்றது ப்ராப்பரா உங்களுக்கு ஃபங்ஷன் ஆகல, ஃபங்ஷன்ல பிரச்சனை இருக்கு. இந்த கேஸ்க்கு எஃப்எஸ்ஹெச் எலிவேட்டா இருக்குது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்டோஸ்டெரான் லெவல்ல லோவா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அத நம்ம நான் அப்ஸ்ட்ரக்டிவ் அதாவது செக்ரட்டரி ஏசோஸ்பெர்மியாவா தான் நம்ம கருத வேண்டும். அது கூட ஜெனடிக் டெஸ்டிங்ஸ் ஏதாவது தேவைப்பட்டா நம்ம வந்து பண்ணட்டும். கேரியோடைப்பிங் வந்து பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலே, கிளென்ஃபெல்டர் சிண்ட்ரோம் சம்மந்தமான Y குரோமோசோம் டெலிஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத கண்டிப்பா நம்ம அணுகி கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. இதே இமேஜிங் பார்க்குறப்போ, யுஎஸ்ஜி ஸ்க்ரோட்டல் வந்து குடுக்கலாம். அல்லது வந்து ட்ரூ ஸ்கேன் வந்து நம்ம வந்து கண்டிப்பா குடுக்குறதுனால, இதெல்லாம் ப்ராப்பரா நம்ம வந்து என்ன பிரச்சனை இருக்குன்றது எளிதில் தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நெறைய சமயம் செக்ரட்டரி ஏசோஸ்பெர்மியால இந்த மாரி இமேஜிங் டெஸ்ட் எல்லாமே மேக்ஸிமம் எந்த வித பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாரி வரும். சரி, டெஸ்டிகுலர் பயாப்சி அப்படின்னு போறப்போ, டெஸ்டிகுலர் பயாப்சில அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிற கேஸ்க்கு ச ச ச டெஸ்டிகிள்ஸ்குள்ளேருந்து ஒரு ஃபைன் நீடில் போட்டு உங்களுக்கு மெட்டீரியல் எடுத்து செக் பண்ணி பார்ப்பாங்க. நார்மலான அளவு இருக்கு அப்படின்னா, அது வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் சம்மந்தமான ஏசோஸ்பெர்மியாவா எடுத்துக்கலாம். இதே செக்ரீஷன் சுத்தமாவே இல்ல, டெஸ்ட்டும் எடுத்தாச்சு, உள்ள ஒண்ணுமே இல்ல அப்படின்றப்போ, டெசா போன்ற டெஸ்ட்கள் எடுக்கிறப்போ, மெச்சூரேஷன் கம்ப்ளீட்டா அரெஸ்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது இம்மெச்சூரா இருக்குன்னு அர்த்தம். ஹாஃப் பேக்டா அது ப்ராப்பரான குரோத்தே ஆகல, செல்ஸ் அப்படியே இருக்கு அப்படின்ற மாரி அர்த்தம். ஸோ, அப்ப அதுக்கு தகுந்த மாரி மருத்துவ முறைகள பரிகரிக்க வேண்டும். ஸோ, ட்ரீட்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றப்போ, சரியான மருத்துவ முறைகள், சரியான ஹெர்பல் மெடிசின்ஸ் ப்ராப்பரா சித்த மருந்துகள் எடுக்கிறப்போ, எளிதில் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரலாம். மருத்துவர் ஒரு சில கடமைகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்த ஒரு நோயும் எல்லா டிசீஸ்லயும் எல்லா மருத்துவர்களுக்கும் ஒரு லிமிட்டேஷன்ஸ் உண்டு. ஸோ, அப்ப சித்த மருத்துவத்தில எந்த மாரியான விஷயத்த நம்ம அணுகணும், எந்த மாரி விஷயத்த பேஷண்ட்ட அந்த ப்ராப்பரா டயக்னோசிஸ் பண்ணிட்டு, இன்னொரு மருத்துவ முறைக்கு அல்லது மாற்று மருத்துவ முறைக்கு எந்த சமயத்தில அனுப்பணும் அப்படின்ற விஷயத்த தெரிந்து கொண்டாலே, மருத்துவ முறை உங்களோட பிராக்டிஸ் அப்படின்றது ரொம்ப நல்லாருக்கும். பேஷண்ட் ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபையா நம்மள்ட்ட இருந்து போவாங்க. ஸோ, தயவு செய்து பேஷண்ட் வந்து தெளிவா புரிஞ்சுக்கங்க. என்னடா டாக்டர் திரும்பவும் அங்கேயே சொல்றாரு, சர்ஜரி பண்ண சொல்றாரு அப்படின்ற மாரி நெனைக்க வேண்டாம். ஒரு சில கண்டிஷன்ஸ ப்ராப்பரா சித்த மருத்துவத்தில ஒரு 3 டூ 6 மந்த்ல ப்ராப்பரா நம்ம வந்து ரெக்கவர் பண்ணி கொடுத்து எடுத்துட்டு வர முடியும். ஒரு சில கண்டிஷன்ஸ் முடியவே முடியாதுன்றப்போ, அத அடுத்த செக்டார் உங்களுக்கு புரொடக்ஷன வர வச்சு அனுப்பிடும். ஸோ, இது எல்லாமே தான் ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கோம். தயவுசெய்து எந்த நிலைன்னு தெரிஞ்சுட்டு நம்ம மருத்துவ முறை மேற்கொள்வது நல்லது. இந்த மாரி தெளிவான புரிதல் இல்லாம எங்கேயும் போய் ஏமாற வேண்டாம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ பகிரப்படுகிறது. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஷேர் பண்றேன். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோல சந்திப்போம்.